ஏஐ யுகத்தில் குழந்தைகளின் எதிர்காலம். பெற்றோரே கவனம். நாம் இன்னும் பழைய உலகுக்கான குழந்தைகளை வளர்த்து கொண்டிருக்கிறோமா? செயற்கை நுண்ணறிவு ஏஐ அறிவை சாதாரணமாக்கி விட்டது. ஆனால் சிந்தனை, ஒழுக்கம், தீர்மான திறன் இவை இன்னும் அரிது. நல்ல மதிப்பெண் எடு, நல்ல கல்லூரி செல், நிலையான வேலை பெறு. ஆனால் உலகம் மாறிவிட்டது. அறிவு இனி அரிதல்ல, செயற்கை நுண்ணறிவு. எழுதுகிறது, கணக்கிடுகிறது, பகுப்பாய்வு செய்கிறது. அறிவு என்பது உடனடியாக கிடைக்கிறது. பள்ளி இன்னும் என்ன சோதிக்கிறது? மனப்பாடம், ஒரே மாதிரி பதில், தேர்வு மதிப்பெண், இவை அனைத்தையும் இயந்திரம் வேகமாக செய்கிறது. இதன் பாதகம், மாணவர்கள் தேர்வில் வெல்ல கற்றுக்கொள்கிறார்கள். ஆனால் வாழ்க்கையில் சிந்திக்க அல்ல. பட்டம் கிடைக்கலாம், பாதுகாப்பு உறுதி இல்லை. மன அமைதியும் வாழ்க்கை நோக்கமும் உத்தரவாதம் இல்லை. நிலையான தொழில், ஒரு வேலை, ஒரு துறை, ஒரு பாதை என்பது மாயை. அந்த காலம் முடிந்தது. மாற்றமே புதிய நிலை. கல்வி மாற வேண்டிய நேரம். மென்டல் ஹெல்த், எமோஷனல் ரெகுலேஷன் எஜுகேஷன், அதாவது உணர்ச்சி ஒழுங்குமுறை, மனநல கல்வி. செயற்கை நுண்ணறிவு, பிரச்சனை தீர்க்கும் திறன், ப்ராப்ளம் சால்விங், சரிபார்க்கும் சிந்தனை, கிரிட்டிக்கல் திங்கிங், ஒழுக்க தீர்மானம், எத்திக்ஸ், மனித திறன்கள், கிரியேட்டிவிட்டி. குழந்தைகளுக்கு கருவிகள் தேவை. ஆனால் அதைவிட அவர்களுக்கு தேவைப்படுவது பாதுகாப்பான உரையாடல்கள், கேட்கும் காதுகள், விமர்சிக்காமல் வழிகாட்டும் குரல், தவறு செய்தாலும் ஏற்றுக்கொள்ளும் மனம், மனசாட்சி கற்றுக் கொடுக்கும் பெற்றோர்கள், உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்கும் பெற்றோர்கள், மனநலத்தில் அக்கறை காட்டும் பெற்றோர்கள். இணையம் தகவலை தரலாம், ஆனால் மதிப்புகளை விதைப்பது வீட்டில்தான். எதிர்காலத்தில் சாதனை, வெற்றி உத்தரவாதம் இல்லை. அதனால் உங்கள் சிந்தனையை மாற்றுங்கள். குழந்தைகளின் வெற்றியை மதிப்பெண்கள், பதவிகளில் மட்டும் அளக்காமல் அவர்களுடன் ஆழமான உறவு, டீப் கனெக்ஷன் மற்றும் நிபந்தனையற்ற அன்பு, அன்கண்டிஷனல் லவ் மூலம் வளருங்கள். குழந்தைகளை மனித திறன்கள், ஹியூமன் ஸ்கில்ஸ் கொண்டு வளருங்கள். உணர்ச்சி புரிதல், எம்பத்தி, ஒருவருக்கொருவர் மரியாதை, மியூச்சுவல் ரெஸ்பெக்ட், சுய ஒழுங்குமுறை, செல்ஃப் ரெகுலேஷன். மேலும் ஆரோக்கியமான எல்லை அமைப்பு திறன்களையும், ஹெல்த்தி பவுண்டரி செட்டிங் ஸ்கில்ஸையும் கற்பியுங்கள். செயற்கை நுண்ணறிவு ஆபத்தில்லை, நெறிமுறை இல்லாத அறிவே ஆபத்து.